கிறிஸ்தலான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தெய்வ பாதுகாப்பு நிறைந்ததாய் அமைவதாக. இதற்கு ஆதாரமாக தேவன் தந்த வார்த்தை ஆதியாகமம் 15:1. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாமை பார்த்து தேவன் தரிசனத்திலே தைரியப்படுத்துவதை நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தின் முதல் துவக்கத்தை நாம் பார்ப்போமானால், இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த காரியங்கள் என்றால், தன் சகோதரனாகிய லோத்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டான் என்றும், அவனுடைய சகல பொருட்களும் அவனுடைய போஜன பதார்த்தங்களும் கூட எடுத்து செல்லப்பட்டது என்று ஒருவன் ஆபிரகாமிடத்திலே வந்து சொன்ன பொழுது, ஆபிரகாம் தன்னோடு கூட இருந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு அந்த சகல பொருட்களையும் அவனையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் திருப்பி கொண்டு வந்தாலும் அவனுக்குள்ளாக ஒரு பயம் இருந்தது. அதை அறிந்த தேவன்தான் தரிசனத்திலே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன், உன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவரை தைரியப்படுத்துவதாக நாம் வாசிக்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய வருடத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த வருடங்களை நினைத்து நாம் பயந்து போய் என்னுடைய காரியங்கள் என்னவாயிருக்குமோ என்று நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள தேவன் உங்களுக்கு பலன் தருவார். இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். உங்களுக்கு கேடகமாய் உங்கள் பட்சத்திலே நிற்கிற தேவன் இந்த வருடம் முழுவதும் தேவன் உங்களை தாங்குகிறவராய், எல்லா தீமைக்கும் தப்புவிக்கிறவராய் கூட இருந்து நடத்துகிறார். உங்களுடைய திரி இன்றும் மங்காமல் எரிந்து கொண்டு இருக்கிறதென்றால் அது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை. இந்த நாளிலே தேவன் தம்முடைய வார்த்தையை, தம்முடைய சத்தத்தை உங்களை கேட்க பண்ணியிருக்கிறார் என்றால் அதன்படி உங்களை நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஏசாயா 45 அவர் சொல்லும் பொழுது நம்மை பார்த்து நம்முடைய வலதுகரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நமக்கு முன்பாக போகிறவர், நமக்காய் யாவையும் செய்கிறவர் நம்முடைய கரத்தை பிடிக்கிறார் என்றால் நமக்கு ஒரு ஆதரவு தேவைப்படுகிறது. நாம் பயந்து போன நேரங்களிலே ஆதரவற்று நிற்கிறோம் என்று உணர்கிற சூழ்நிலை வரும் பொழுது தேவன் நம்முடைய கரத்தை பிடித்தவராய், நம்மோடு கூட இருக்கிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். யோர்தான் கரை புரண்டு வரும்பொழுது உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியருடைய கால்கள் பட்ட பொழுது அங்கு தண்ணீர் விலகி நின்றது என்று பார்க்கிறோம். தடைகள் விலகினது. அதே போல நம்ம ஆசாரியருடைய கால்கள் படும் பொழுது தடைகள் விலகும் என்றால் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தடைகளை எல்லாம் விலக்கி வரவேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களை சுதந்திரிக்க செய்வார். தானியேல் 3 நாம் பார்க்கும் பொழுது, ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்காதவன் எரிகிற அக்னியிலே போடப்படுவான் என்று 6 வாசிக்கிறோம். ஆனால் இவர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதற்கு பயந்தவர்கள் அல்ல என்று தேவனுடைய நாமத்தை அங்கு வைராக்கியமாய் அவர் எங்களை எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று அவர்கள் தைரியமாய் சொல்லுகிறார்கள். 25 அக்கினியின் நடுவிலே கட்டப்பட்டவர்களாய் போடப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் விடுதலையாய் உலாவுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே இத்தனை நாட்கள் நாம் கட்டப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் இன்று நம்மோடு கூட இருக்கிற தேவன், நமக்கு கேடகமாய் மகா பெரிய பலனாய் இருக்கிற தேவன் கூட இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். எல்லா மலை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல மாற கர்த்தர் உதவி செய்வார். எல்லா காரியங்களும் பதராய் மாறி போக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். அவர் நமக்கு கேடகமாகவே இருக்கிறார். காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். சகாயம் செய்யும் கேடகமாய் கூட இருக்கிறார். அவரை நம்புகிற அனைவருக்கும் தேவன் கேடகமாகவே இருக்கிறார். ஆகவே மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டுவிடாதபடி இன்னும் தேவ வார்த்தையை, தேவ வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் போய் நில்லுங்கள்.
தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் என்று நீதிமொழி 12:14 வாசிக்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும் பொழுது நாம் அந்த வார்த்தைகளின் ஆசீர்வாதத்தினாலே திருப்தியாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவன் எனக்கு கேடகமாய் மகா பெரிய பலனாய் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பழகுங்கள். அப்பொழுது உங்களோடு கூட இருக்கிற தேவன் இன்னும் உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை மகிமைப்படுத்த, உங்களை பாதுகாக்க அவர் உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஏனென்றால் 2 தீமோத்தேயு 1:12 நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல நாம் தேவனிடத்திலே நம்மளுடைய எல்லா காரியங்களையும் அர்ப்பணிக்கும் பொழுது தேவ சித்தமில்லாமல், தேவ அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறாது என்று நீங்கள் நிச்சயித்து கொள்ளும் பொழுது தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாய், அநேக பாதுகாப்பு நிறைந்ததாய் தேவன் உங்களுக்கு மாற்றி தருவார். சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரிய தேவன், மாறாத தேவன், தம்முடைய வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர், உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாக்க, உங்களை வழி நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே உடைய வார்த்தைக்காய் காத்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பாதுகாப்பின் கேடகம் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மை நம்புகிற அனைவருக்கும் நீர் கேடகமாகவே இருக்கிறீர் கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் இழந்து போன ஆண்டவரே ஆசீர்வாதங்கள், இழந்து போன மகிமை, இழந்து போன சுகம் ஆண்டவரே எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற வருஷமாய் இந்த எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறவர், எங்களோடு கூட இருக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து விசாரித்து கூட இருந்து நடத்துகிற தேவன், உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக. பயப்படாதே என்று சொன்ன தேவன், ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய ஆறுதலினாலே, உடைய வார்த்தைகளினாலே ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். மிகுந்த பலனுக்கு எதுவான ஆண்டவரே உடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தைரியப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.